நாட்கள் கடந்தன. இறுதி முடிவு வெளியானது. அவர் தேர்ச்சி பெறவில்லை. மிஷனரி அமைப்பு அவரை ஏற்க மறுத்தது. பெற்றோர்களை இழந்து அனாதைகளான அந்த குழந்தைகளை பார்த்தபோது கிளாடிஸின் இதயம் நொறுங்கியது. ஒரு சாதாரண வேலைக்கார பெண் யாருடைய உதவியும் இல்லாமல் உலக வரலாற்றில் அழியாத தடம் பதிக்கும் மிஷனரியாக மாற முடியுமா? பெரிய கல்வி இல்லை, செல்வம் இல்லை, சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தும் இல்லை. யாராலும் பெரிதாக கவனிக்கப்படாத ஒரு இளம் பெண் அவர். தன்னலமற்ற அன்பின் உருவமாகவும் அசைக்க முடியாத விசுவாசத்தின் சாட்சியாகவும் நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய வீராங்கனையாகவும் நினைவு கூறப்படுகிற அவருடைய பெயர் கிளாடிஸ் அயல்வார்ட். இந்த வீடியோவில் ஒரு சாதாரண வேலைக்கார பெண்ணாயிருந்து அவர் எவ்வாறு உலகம் போற்றும் மிஷனரியாக உயர்ந்தார் என்பதையும், அவர் சந்தித்த தோல்விகள், போராட்டங்கள், ஆபத்துக்கள், அற்புதங்கள், தேவனுடைய வழிநடத்துதல் ஆகிய அனைத்தும் இணைந்து உருவாக்கிய அவருடைய அசாதாரண வாழ்க்கை பயணத்தையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பயணம் ஒரு வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, தேவன் அழைக்கும் போது சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையிலும் அசாதாரண செயல்களை செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கும் ஒரு உயிரோட்டமான சாட்சியுமாகும். ஆகவே தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பால் உலகத்தை தொட்ட அந்த மகத்தான மிஷனரியின் வாழ்க்கை பயணத்திற்குள் நாம் இணைந்து பயணிப்போம். ஒவ்வொரு மகத்தான வாழ்க்கைக்கும் ஒரு எளிய தொடக்கம் உண்டு. உலகத்தை மாற்றிய மனிதர்களில் பெரும்பாலானோர் சாதாரண வீடுகளில் பிறந்தவர்கள். கிபி 1902 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் நாள் இங்கிலாந்தின் தலைநகரமான லண்டனின் வடபகுதியில் அமைந்திருந்த அமைதியான நகரமான எட்மண்டன், தொழிற்புரட்சியின் தாக்கத்தால் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த அந்த பகுதி செல்வந்தர்களும் தொழிலாளர்களும் ஒன்றாக வாழ்ந்த இடமாக இருந்தது. அதிகாலையில் தொழிற்சாலைகளின் புகைநெடுக்கள் வானத்தை நிரப்பும். தெருக்களில் குதிரை வண்டிகள் சலசலப்புடன் செல்லும். மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கைக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருந்தார்கள். அந்த நகரில்தான் கிளாடிஸ் அயல்வார்ட் பிறந்தார். அவர் பிறந்த குடும்பம் செல்வந்த குடும்பம் அல்ல, சாதாரண உழைக்கும் மக்களின் குடும்பம். அவருடைய தந்தை அஞ்சல் துறையில் பணியாற்றிய உழைப்பாளி. தாய் மிகவும் எளிமையான குடும்பத்தை அன்போடு கவனித்த பெண்மணி. அவர்கள் வசித்த வீடு சிறியதாக இருந்தாலும் அன்பும் ஒழுக்கமும் நிறைந்த குடும்பமாக இருந்தது. அந்த காலத்தில் இங்கிலாந்தில் வாழ்க்கை இன்று நாம் நினைப்பதைப் போல வசதியானதல்ல. பெரும்பாலான குடும்பங்கள் தினமும் உழைத்தால்தான் உணவு கிடைக்கும் நிலை. குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே பொறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. குடும்பத்தின் பொருளாதார நிலையே பல நேரங்களில் அவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயித்தது. அந்த சூழலில்தான் கிளாடிஸ் வளர்ந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் மிகவும் சுறுசுறுப்பான குழந்தை. மற்ற குழந்தைகளைப் போல விளையாடுவதையும் விரும்பினார். ஆனால் அவரிடம் ஒரு தனித்துவமான குணம் இருந்தது. பிறருடைய துயரத்தைக் கண்டால் அவரது மனம் உடனே உருகிவிடும். யாராவது கஷ்டப்பட்டால் உதவ வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே அவருக்குள் இருந்தது. அவரது பெற்றோர் அவருக்கு கடின உழைப்பையும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தனர். வாழ்க்கையில் எந்த வேலையையும் இழிவாக எண்ணக்கூடாது என்பதையும் அவர்கள் போதித்தனர். இந்த சிறிய குடும்ப பாடங்களே பின்னாளில் அவர் சந்திக்கவிருந்த எண்ணற்ற சோதனைகளில் உறுதியாக நிற்க அவருக்கு உதவின. கிளாடிஸின் வாழ்க்கை எளிதாக அமையவில்லை. அந்த காலத்தில் உயர்கல்வி என்பது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கவில்லை. குறிப்பாக ஏழை குடும்பங்களில் பிறந்த பெண்களுக்கு பள்ளி படிப்பை நீண்ட காலம் தொடர்வது மிகவும் கடினமாக இருந்தது. கிளாடிஸ் அயல்வார்டும் சில ஆண்டுகள் மட்டுமே பள்ளிக்கு சென்றார். அவர் மிகவும் முயற்சியுடன் படித்தாலும் கல்வியில் சிறந்த மாணவியாக கருதப்படவில்லை. குறிப்பாக
மனப்பாடம் செய்வதிலும் மொழிகளை விரைவாக கற்றுக்கொள்வதிலும் அவருக்கு சிரமம் இருந்தது. குடும்பத்தின் பொருளாதார தேவைகள் காரணமாக கிளாடிஸ் மிக இளம் வயதிலேயே பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கைகளில் புத்தகங்கள் இருக்க வேண்டிய வயதில் அவர் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தன் வயது குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும்போது அவர் வேலைக்கு சென்றது அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த ஏமாற்றத்தை அவர் ஒருபோதும் குறையாக மாற்றவில்லை. சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு உழைப்பை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அமைத்து கொண்டார். சில காலத்திற்கு பிறகு அவர் லண்டனில் ஒரு வீட்டில் வேலைக்கார பெண்ணாக பணியாற்றத் தொடங்கினார். அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்திருக்க வேண்டும். வீட்டை சுத்தம் செய்து துணிகளை துவைக்க வேண்டும். சமையலுக்கு உதவ வேண்டும். பாத்திரங்கள் கழுவ வேண்டும். அனைவரும் உறங்கிய பின்பே அவர் ஓய்வெடுக்கச் செல்ல வேண்டும். சில நேரங்களில் ஒரு நாளில் 14 முதல் 16 மணி நேரம் வரை வேலை செய்ய வேண்டியிருந்தது. வேலை கடினமாக இருந்தாலும் அது அவருக்கு பொறுமையையும் பணிவையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தது. கிளாடிஸ் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சிறிய வேலையையும் உண்மையுடன் செய்தார். அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான மாற்றமும் இந்த காலத்தில்தான் நடந்தது. அவருடைய குடும்பம் கிறிஸ்தவ பின்னணியை கொண்டிருந்தாலும் கிளாடிஸின் விசுவாசம் வெறும் பாரம்பரிய நம்பிக்கையாக இருக்கவில்லை. அவர் வேதாகமத்திலிருந்து தேவனை பற்றிய சத்தியத்தை அறிய ஆவலுடன் இருந்தார். வீட்டு வேலை முடிந்த பிறகு சோர்வாக இருந்தாலும் வேதாகமத்தை எடுத்து படிப்பார். ஜெபம் செய்வார். சபை ஆராதனைகளில் கலந்து கொள்வார். தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்பினார். அந்த நாட்களில் லண்டனில் பல மிஷனரிகள் உலகின் பல நாடுகளில் நடைபெறும் ஊழியங்களை குறித்து சாட்சிகள் கூறுவார்கள். குறிப்பாக சீனாவை பற்றிய செய்திகள் பல கிறிஸ்தவர்களின் இதயங்களை தொடும். சீனாவில் இன்னும் ஏராளமான மக்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியவில்லை. அங்கே குழந்தைகள் கல்வியின்றி வளர்கிறார்கள். பல கிராமங்களில் நற்செய்தியை அறிவிக்க யாரும் இல்லை என்ற வார்த்தைகள் அவரது இதயத்தில் ஆழமாக பதிந்தன. ஒரு நாள் ஒரு மிஷனரியின் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த போது அவரது உள்ளத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு எழுந்தது. நீயும் சீனாவுக்கு செல்ல வேண்டும். அது ஒரு சாதாரணமான எண்ணம் அல்ல. தேவன் தன்னிடம் பேசுகிறார் என்ற உறுதியான உணர்வாக அது இருந்தது. அந்த நாளிலிருந்து அவரது வாழ்க்கையின் திசையே மாறிவிட்டது. ஒரு வீட்டின் வேலைக்கார பெண்ணாக இருந்தாலும் அவரது மனம் சீனாவை நோக்கி பயணம் செய்ய தொடங்கியது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவரிடம் உயர்கல்வி இல்லை, இறையியல் பயிற்சி இல்லை, பணம் இல்லை, வெளிநாட்டு பயண அனுபவம் இல்லை. அவருக்கு சீன மொழி தெரியாது. மிஷனரியாக தேவையான எந்த தகுதியும் அவரிடம் இல்லை. இருப்பினும் அவர் மனம் தளரவில்லை. ஒரு மிஷனரி சங்கத்தில் சேர வேண்டும் என்ற விருப்பத்துடன் விண்ணப்பிக்க தயாரானார். தேவன் தன்னை அழைத்தது மெய்யானால் அவரே அதற்கான வழியையும் திறப்பார் என்று அவர் உறுதியாக நம்பினார். சில நேரங்களில் மனிதர்கள் மூடும் கதவுகளே தேவன் திறக்கப் போகும் பெரிய கதவுகளுக்கு முன்னுரையாக இருக்கின்றன. கிளாடிஸ் அயல்வாடின் இதயத்தில் ஒரு கனல் எரிந்து கொண்டிருந்தது. அது சாதாரண கனல் அல்ல. தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து சீன மக்களிடையே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஆழமான வாஞ்சை. தேவனுடைய அழைப்பை அவரால் புறக்கணிக்க முடியவில்லை. ஒரு கேள்வி அவருடைய மனதில் எப்போதும் ஒலித்து கொண்டிருந்தது. நான் சீனாவுக்கு செல்வது எப்படி? அந்த காலத்தில் தனியாக ஒரு பெண் சீனாவுக்கு பயணம் செய்வது மிகவும் அரிதான ஒன்று. இன்று போல் விமான பயணங்கள் எளிதாக இல்லை. சர்வதேச பயணங்களும் பாதுகாப்பானவை அல்ல. அதிலும் வெளிநாட்டில் மிஷனரியாக பணியாற்ற வேண்டுமானால் ஒரு மிஷனரி அமைப்பின் ஆதரவு மிகவும் அவசியமாக கருதப்பட்டது. எனவே கிளாடிஸ் இங்கிலாந்தில் செயல்பட்டு வந்த ஒரு மிஷனரி சங்கத்தில் விண்ணப்பித்தார். அந்த அமைப்பின் நோக்கம் சீனாவில் நற்செய்தியை அறிவிக்க ஆண்களையும் பெண்களையும் பயிற்றுவித்து அனுப்புவதாகும்.
கிளாடிஸ் நம்பிக்கையோடு விண்ணப்ப படிவத்தை நிரப்பி அனுப்பினார். சில நாட்களுக்கு பிறகு அவரை நேர்முகத் தேர்வுக்கும் தகுதி தேர்வுக்கும் அழைத்தனர். அந்த நாள் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாளாக இருந்தது. பலர் அந்த தேர்வறைக்குள் நம்பிக்கையுடன் நுழைந்தனர். கிளாடிஸ் அயல்வாடும் அவர்களுடன் அமர்ந்தார். அவருடைய மனதில் சிறிய பதற்றம் இருந்தது. ஏனென்றால் மற்ற விண்ணப்பதாரர்களைப் போல உயர்கல்வி அவரிடம் இல்லை. தேர்வு தொடங்கியது. வேதாகம அறிவு, பொதுக்கல்வி, மொழித்திறன், நினைவாற்றல், கற்றுக்கொள்ளும் திறன் உட்பட பல விஷயங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டன. கிளாடிஸ் தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தார். ஆனால் சில கேள்விகளுக்கு அவரால் பதிலளிக்க முடியவில்லை. சில பகுதிகளில் அவர் மிகவும் சிரமப்பட்டார். குறிப்பாக மொழிகளை கற்றுக்கொள்ளும் திறன் தொடர்பான மதிப்பீட்டில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படவில்லை. நாட்கள் கடந்தன. இறுதி முடிவு வெளியானது. அவர் தேர்ச்சி பெறவில்லை. மிஷனரி அமைப்பு அவரை ஏற்க மறுத்தது. அந்த செய்தி அவரது இதயத்தை ஆழமாக புண்படுத்தியது. ஆனால் மிஷனரி இயக்கத்தின் தலைவர்கள் நடைமுறையாக யோசித்தார்கள். சீனாவுக்கு செல்லும் ஒரு மிஷனரி மிகவும் கடினமான மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கலாச்சாரத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும், வேதாகமத்தை கற்பிக்க வேண்டும், சிக்கலான சூழ்நிலைகளில் முடிவெடுக்க வேண்டும். இந்த பொறுப்புகளை ஏற்க கிளாடிஸின் கல்வித் தகுதி போதாது என்று அவர்கள் நினைத்தனர். அவர்களுடைய பார்வையில் அது ஒரு நடைமுறை தேர்வு. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது இறுதி முடிவு அல்ல. மனிதர்கள் அவரது தகுதியை பார்த்தார்கள். தேவன் அவரது இதயத்தை பார்த்தார். மனிதர்கள் அவரது குறைகளை எண்ணினார்கள். தேவன் அவரது அர்ப்பணிப்பை பார்த்தார். நிராகரிக்கப்பட்ட கிளாடிஸ் சில நாட்கள் அமைதியாக இருந்தார். ஆனால் அவருடைய அழைப்பு மாறவில்லை. ஒரு மாலை அவர் தனியாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். தேவன் தன்னை அவருடைய பணிக்காக அழைத்தார் என்பதற்கான உறுதியை பெற்றுக்கொள்ள ஜெபித்தார். அவருடைய இதயத்தில் மீண்டும் ஒரு உறுதி பிறந்தது. அந்த உறுதியே அவரது வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைந்தது. அந்த நாளிலிருந்து அவர் ஒரு முடிவை எடுத்தார். யாரும் என்னை அனுப்பவில்லை என்றாலும் நான் செல்வேன். இது மிகவும் துணிச்சலான முடிவு. அந்த காலத்தில் எந்த பெண்ணும் இப்படிப்பட்ட முடிவை எளிதாக எடுக்க மாட்டார். ஏனெனில் சீனாவுக்கு செல்லும் செலவு மிகவும் அதிகம். அவரிடம் அந்த அளவுக்கு பணம் இல்லை. ஆனால் கிளாடிஸ் தன்னிடம் இருக்கும் குறைவுகளை எண்ணிக்கொண்டிருக்கவில்லை. தீர்வை தேட ஆரம்பித்தார். அவர் மீண்டும் தனது வேலைக்கு திரும்பினார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வேலை செய்தார். நாள் முழுவதும் உழைத்த பிறகு கிடைத்த சிறிய சம்பளத்தை அவர் கவனமாக சேமிக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு நாணயத்தையும் அவர் ஒரு கனவாக பார்த்தார். மாதங்கள் கடந்தன, ஆண்டுகள் நகர்ந்தன. இறுதியாக பல ஆண்டுகளின் உழைப்பிற்கு பிறகு தேவையான தொகையை சேமித்தார். அவர் சேமித்த பணம் ஒரு வழி பயணச்சீட்டு பெறுவதற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. அவருடைய திட்டத்தில் திரும்பி வருவது என்ற வார்த்தையே இல்லை. அவர் தனது வாழ்க்கையை தேவனுடைய கரங்களில் முழுமையாக ஒப்படைத்திருந்தார். பல ஆண்டுகளின் உழைப்பின் பலனாக அவருடைய கைகளில் இருந்த பயணச்சீட்டை பார்த்தபோது அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஏனெனில் அது அவருடைய பல ஆண்டுகளின் உழைப்பின் பலன். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவருடைய கைகளில் இருந்த அந்த சிறிய காகிதத் துண்டு அவரை உலக வரலாற்றின் மிக ஆபத்தான பயணங்களில் ஒன்றிற்கு அழைத்துச் செல்லப் போகிறது என்பதை அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. 1930ஆம் ஆண்டு பல ஆண்டுகளாக கடினமாக உழைத்து சேமித்த பணத்தில் வாங்கிய அந்த ஒரு வழி பயணச்சீட்டு இப்போது கிளாடிஸ் அயல்வாடின் கையில் இருந்தது. அவர் பின்னால் விட்டு செல்லப் போவது தனது குடும்பத்தை மட்டுமல்ல, தனக்கு பழக்கமான வாழ்க்கை, தனது சொந்த நாடு, தனது தாய்மொழி, தன் நண்பர்கள், தனக்கு தெரிந்த அனைத்தையும் அவர் விட்டு சென்றார். அவருக்கு முன்னால் இருந்தது முற்றிலும் அறியாத ஒரு எதிர்காலம். அவரது இதயத்தில்
பயத்தை விட தேவனுடைய அழைப்பின் மீது கொண்ட அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது. புறப்படும் நாள் வந்தது. லண்டன் ரயில் நிலையத்தில் சில நண்பர்கள் அவரை வழியனுப்ப வந்திருந்தனர். அவர் அமைதியாக தனது சிறிய பயணப்பையை எடுத்துக்கொண்டு ரயிலில் ஏறினார். அந்த பையில் அதிக பொருட்கள் இல்லை. சில துணிகளும் ஒரு வேதாகமமும் சில அத்தியாவசிய பொருட்களும் மட்டுமே இருந்தன. தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மீது இருந்த உறுதியான விசுவாசத்தோடு அவர் பயணித்தார். ரயில் மெதுவாக நகரத் தொடங்கியது. இங்கிலாந்து பின்னால் மறைந்து கொண்டிருந்தது. கிளாடிஸ் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். அவர் மீண்டும் தன் தாய்நாட்டிற்கு திரும்புவாரா என்பது அவருக்கே தெரியவில்லை. அந்த பயணம் சாதாரண ரயில் பயணம் அல்ல. அது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை கடந்து ஐரோப்பாவின் பல நாடுகளையும் பின்னர் சோவியத் ரஷ்யாவையும் ஊடறுத்து செல்லும் நீண்ட பயணம். அந்த நாட்களில் விமானப் பயணம் என்பது மிகவும் அரிது. எனவே ஐரோப்பாவை கடக்கும் ரயில் பாதையே சீனாவை அடைவதற்கான முக்கிய வழியாக இருந்தது. ஆரம்ப நாட்களில் பயணம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ரயில் சோவியத் ரஷ்யாவின் எல்லையை நெருங்கிய போது பயணிகளின் முகங்களில் பதற்றம் தென்படத் தொடங்கியது. அந்த காலத்தில் சோவியத் ஒன்றியம் அரசியல் குழப்பங்களாலும் கடுமையான கண்காணிப்பாலும் நிரம்பியிருந்தது. வெளிநாட்டவர்களை அதிகாரிகள் சந்தேகத்துடன் பார்த்தனர். குறிப்பாக கிறிஸ்தவ மிஷனரிகள் மீது அதிக சந்தேகம் இருந்தது. எல்லைப் பகுதிகளில் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் நின்றனர். ஒவ்வொரு இடத்திலும் கடுமையான விசாரணைகள் நடந்தன. ஒவ்வொரு பயணியும் சோதிக்கப்பட்டனர். கிளாடிஸின் ஆவணங்களும் மீண்டும் மீண்டும் பரிசோதிக்கப்பட்டன. சூழ்நிலை மிகவும் பதற்றமாகவே இருந்தது. ரயில் பயணம் பல இடங்களில் நிறுத்தப்பட்டது. சில பகுதிகளில் ரயில் பாதைகள் பாதுகாப்பாக இல்லை. பல இடங்களில் அரசியல் மோதல்கள் நடந்து கொண்டிருந்தன. பயணிகள் அனைவரும் எப்போது மீண்டும் பயணம் தொடரும் என்று தெரியாமல் காத்திருந்தனர். ஒரு கட்டத்தில் கிளாடிஸ் முற்றிலும் தனித்து விடப்பட்டதாக உணர்ந்தார். அவருக்கு மொழி தெரியாது. அறிமுகமானவர்கள் ஒருவரும் அவருடைய பக்கத்தில் இல்லை. அந்த பதற்றமான நேரங்களிலும் அவர் வேதாகமத்தை திறந்து வாசித்தார். அவர் வாசித்த வேத பகுதிகளின் வாக்குறுதிகள் அவரது மனதிற்கு புதிய தைரியத்தை அளித்தன. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்ற வசனம் அவரது பயணத்தின் துணையாக மாறியது. சில பயண நாட்களில் போதுமான உணவு கிடைக்கவில்லை. சில இரவுகளில் பாதுகாப்பாக தூங்க முடியவில்லை. கடுமையான குளிர், நீண்ட காத்திருப்புகள், உடல் சோர்வு இவை அனைத்தும் அவரை பலவீனப்படுத்தின. ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வசனம் அவரை ஊக்கப்படுத்தியது. பல வாரங்களாக அந்த நீண்ட பயணத்திற்கு பிறகு இறுதியாக அவர் ஆசியாவின் கிழக்கு பகுதியை அடைந்தார். சீனாவின் எல்லை அருகில் வந்தபோது அவரது இதயம் நன்றியால் நிரம்பியது. எத்தனை தடைகள், எத்தனை அச்சங்கள், எத்தனை துன்பங்கள், இவை எல்லாவற்றிலும் தேவன் அவரை கைவிடவில்லை. இறுதியாக அவர் சீன மண்ணில் காலடி வைத்தார். அந்த தருணம் அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றாக இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் ஒரு வேலைக்கார பெண்ணாக இருந்தபோது தேவன் அவரது இதயத்தில் வைத்திருந்த அழைப்பு இப்போது நனவாகியிருந்தது. அவர் சீனாவை அடைந்து விட்டார். உண்மையில் அவருடைய ஊழியம் இப்போதுதான் தொடங்கப் போகிறது. அவருக்கு இன்னும் சீன மொழி தெரியாது. அந்த நாட்டின் பழக்க வழக்கங்கள் முழுமையாக புரியவில்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதும் தெரியவில்லை. ஆனால் தேவன் அவரை சரியான இடத்திற்கு அழைத்து வந்திருந்தார். அவர் சீனாவை அடைந்தவுடன் அவருக்காக ஒரு புதிய வாழ்க்கை காத்திருந்தது. பல ஆண்டுகளாக கனவு கண்ட பயணம் இறுதியாக நிறைவேறியிருந்தது. கிளாடிஸ் அயல்வார்ட் சீன மண்ணில் காலடி வைத்து விட்டார். அங்கே அவருக்காக காத்திருந்தது ஒரு சிறிய மலை நகரம். அந்த நகரத்தின் பெயர் யாங்செங். அது சீனாவின் வடப்பகுதியில் அமைந்திருந்த ஒரு பழமையான நகரம்.
மலைகளால் சூழப்பட்ட அமைதியான பகுதி, கல்பதிக்கப்பட்ட குறுகிய தெருக்கள், மண் வீடுகள், மரங்களின் நடுவே சிதறி கிடந்த சிறிய குடியிருப்புகள். அங்கு வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் விவசாயிகளும் வியாபாரிகளும் சுமை விலங்குகளை பயன்படுத்தி பொருட்களை எடுத்துச் செல்லும் வணிகர்களுமாக இருந்தனர். அந்த நகரத்தில்தான் கிளாடிஸ் தனது வாழ்நாளையே மாற்றப்போகும் ஒருவரை சந்தித்தார். அந்த வயதான மிஷனரியின் பெயர் ஜீனி லாசன். பல ஆண்டுகளாக சீனாவில் பணியாற்றி வந்த அந்த மிஷனரி உடலால் பலவீனமாக இருந்தாலும் உள்ளத்தில் இன்னும் தேவனுடைய ஊழியத்திற்கான அக்கினியை வைத்திருந்தார். கிளாடிஸை முதன்முறையாக பார்த்தபோது ஜீனி லாசன் அவரை ஒரு சாதாரண இங்கிலாந்து பெண்ணாக மட்டும் பார்க்கவில்லை, தேவன் அனுப்பிய ஒரு உதவியாளராக பார்த்தார். அதேபோல் கிளாடிஸ் அயல்வாடும் அவரை பார்த்தபோது ஒரு மிஷனரியாக மட்டும் பார்க்காமல் ஒரு ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் ஆன்மீக தாயாகவும் பார்த்தார். இருவரும் வயதில் மிகவும் வித்தியாசமானவர்கள். ஒருவர் இளமையானவர், மற்றொருவர் அனுபவம் நிறைந்தவர். ஆனால் இருவருடைய இதயத்திலும் ஒரே விருப்பம் இருந்தது: சீன மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்திற்காகவே அவர்கள் இணைந்து ஒரு வித்தியாசமான திட்டத்தை ஆரம்பித்தனர். அது ஒரு தேவாலயமோ பள்ளிக்கூடமோ அல்லது மருத்துவமனையோ அல்ல, அது ஒரு விடுதி. அந்த விடுதிக்கு அவர்கள் வைத்த பெயர் த இன் ஆஃப் தி 8 ஹாப்பினஸஸ், அதாவது 8 மகிழ்ச்சிகளின் விடுதி. அந்த பெயர் சாதாரணமாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் கூறிய பாக்கியவான்களின் போதனையை அடிப்படையாக கொண்டு அந்த பெயர் வைக்கப்பட்டது. உலகம் மகிழ்ச்சியை செல்வத்தில் தேடுகிறது, அதிகாரத்தில் தேடுகிறது, புகழில் தேடுகிறது. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் தேவனோடு இருக்கும் உறவில்தான் இருக்கிறது என்ற கருத்தை இயேசு போதித்தார். அந்த செய்தியை சீன மக்களுக்கு அறிவிக்கவே இந்த விடுதி உருவாக்கப்பட்டது. அவர்கள் உருவாக்கிய அந்த விடுதி மிகப்பெரிய கட்டிடம் அல்ல. மண் சுவர்கள், மரக்கதவுகள், சில அறைகள், ஒரு சிறிய சமையலறை. ஆனால் அந்த எளிய கட்டிடத்தை தேவன் ஒரு பெரிய ஊழியமயமாக மாற்றப் போகிறார் என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. அந்த நாட்களில் நீண்ட தூர வணிகம் பெரும்பாலும் கழுதைகள் மற்றும் கோவேறு கழுதைகள் மூலம் நடைபெற்றது. பெரிய சாலைகள் இல்லை. மலைப்பாதைகள், கற்கள் நிறைந்த வழிகள், ஆபத்தான பள்ளத்தாக்குகள் வழியாக பல நாட்கள் பயணம் செய்த வணிகர்கள் இரவு நேரங்களில் தங்குவதற்காக பாதுகாப்பான இடங்களை தேடுவார்கள். அப்படிப்பட்ட பயணிகளின் முக்கிய தங்குமிடமாக மாறியது இந்த 8 மகிழ்ச்சிகளின் விடுதி. மாலை நேரம் வந்தவுடன் தொலைவில் மணி ஓசைகள் கேட்கும். மெல்ல மெல்ல தூசி எழுப்பிக் கொண்டு வண்டிகள் நகரத்திற்குள் நுழையும். நீண்ட பயணத்தின் களைப்புடன், பசியால் வாடிய முகங்களுடன் சோர்வடைந்த வணிகர்கள் அந்த விடுதிக்கு வருவார்கள். அவர்களை பார்த்த கிளாடிஸ் எப்போதும் புன்னகையுடன் வரவேற்பார். சூடான தேநீர், எளிய உணவு, ஓய்வெடுக்க ஒரு இடம், இவை அனைத்தையும் அன்போடு வழங்குவார். ஆனால் அதோடு அவரது பணி முடிந்து விடாது. இரவு உணவிற்கு பிறகு பயணிகள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திற்காகவே கிளாடிஸ் அயல்வாடும் ஜீனி லாசனும் காத்திருப்பார்கள். ஜீனி சீன மொழியில் பேசுவார். வேதாகம சம்பவங்களை சொல்லத் தொடங்குவார். சிருஷ்டிப்பு, நோவாவின் பேழை, தாவீதும் கோலியாத்தும், நல்ல சமாரியன், ஊதாரி மகன் போன்ற சம்பவங்களை சொல்லுவார்கள். இறுதியாக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இரட்சிப்பும் பகிர்ந்து கொள்ளுவார்கள். இவை அனைத்தும் வெறும் மதப்பாடங்களாக கூறப்படவில்லை. அந்த பயணிகளின் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி சொல்லப்பட்டன. ஒருவர் குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டால் தேவனுடைய பராமரிப்பை பற்றி கூறுவார்கள். ஒருவர் பயத்துடன் இருந்தால் தேவனுடைய பாதுகாப்பை பற்றி பேசுவார்கள். ஒருவர் பாவ உணர்வில் இருந்தால் கிறிஸ்துவின் மன்னிப்பை பற்றி விளக்குவார்கள். அந்த விடுதி ஒரு தங்கும் இடமாக மட்டுமில்லாமல் நம்பிக்கையின் இல்லமாகவும் மாறியது. பல வணிகர்கள் மீண்டும் மீண்டும் அங்கே வரத் தொடங்கினர். சிலர் உணவிற்காகவும் சிலர் ஓய்விற்காகவும் வந்தனர். பலர் அந்த 2 பெண்கள் சொல்லும் கதைகளை கேட்பதற்காகவே வந்தார்கள். இந்த சூழலில்
கிளாடிஸ் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார். சீன மக்களின் இதயத்தை வெல்ல வேண்டுமானால் அவர்களுடைய மொழியை பேச வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர் கடுமையாக உழைக்க ஆரம்பித்தார். சீன மொழி உலகின் மிகவும் கடினமான மொழிகளில் ஒன்று. ஒவ்வொரு சொல்லுக்கும் வெவ்வேறு உச்சரிப்பு, ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள், புதிய இலக்கணம். நமது மொழியைப் போல் சீன மொழிக்கு அகரவரிசையோ எழுத்துக்களோ இல்லை. அதற்கு பதிலாக அது ஆயிரக்கணக்கான எழுத்துக்களை கொண்ட ஒரு படவெழுத்து முறையை பயன்படுத்துகிறது. மொத்தத்தில் 50,000க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட படவெழுத்துக்கள் உள்ளன. ஆனால் ஒரு செய்தித்தாளை சரளமாக படிக்க சுமார் 2500 முதல் 3000 எழுத்துக்கள் தெரிந்திருந்தால் போதுமானது. முதலில் கிளாடிஸ் அயல்வாடுக்கு ஒன்றுமே புரியவில்லை. குழந்தைகளைப் போல ஒவ்வொரு வார்த்தையையும் மீண்டும் மீண்டும் உச்சரித்தார். தவறாக பேசினார். மக்கள் சில நேரங்களில் சிரித்தார்கள். ஆனால் அவர் வெட்கப்படவில்லை. ஏனெனில் அவர் மொழியை கற்றுக்கொள்வது தன்னுடைய பெருமைக்காக அல்ல, மக்களை நேசிப்பதற்காக, அவர்களிடம் சுவிசேஷத்தை பகிர்வதற்காக. சில மாதங்களில் அவர் அன்றாட உரையாடல்களை பேச ஆரம்பித்தார். பிறகு வேதாகம கதைகளையும் சொல்லத் தொடங்கினார். மொழியோடு சேர்த்து அவர் சீன கலாச்சாரத்தையும் கற்றுக்கொண்டார். அவர்களுடைய உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், குடும்ப வாழ்க்கை, பண்டிகைகள் என்று எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். அவர் அங்கே ஒரு வெளிநாட்டவராக வாழ விரும்பவில்லை. சீன மக்களோடு சேர்ந்து வாழ விரும்பினார். அவர்களுடைய உணவை சாப்பிட்டார். அவர்களுடைய உடையை அணிந்தார். அவர்களுடைய வீடுகளுக்கு சென்றார். அவர்களுடைய மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் பங்கேற்றார். மக்கள் அவரை வெளிநாட்டு பெண் என்று அழைப்பதை நிறுத்தினர். அவர் நம்முடைய கிளாடிஸ் என்று கூறினர். அந்த நம்பிக்கையை உருவாக்க பல ஆண்டுகள் எடுத்தன. ஆனால் அந்த நம்பிக்கை பின்னர் அவருடைய ஊழியத்தின் மிகப்பெரிய பலமாக மாறியது. ஒரு நாள் கிளாடிஸ் சந்தைக்கு சென்றிருந்த போது ஒரு வயதான சீன பெண் அவரிடம், "நீ எங்களுடைய மொழியை பேச முயற்சிக்கிறாய், எங்களுடைய உணவை உண்ணுகிறாய், எங்களோடு அழுகிறாய், நீ எங்களை உண்மையாய் நேசிக்கிறாய்" என்று கூறினார். அவர் சொன்ன வார்த்தைகள் கிளாடிஸின் இதயத்தை தொட்டது. அப்போது கிளாடிஸ் சுவிசேஷம் முதலில் வார்த்தைகளால் அல்ல, அன்பினால் அறிவிக்கப்படுகிறது என்று புரிந்து கொண்டார். அடுத்த சில ஆண்டுகளில் 8 மகிழ்ச்சிகளின் விடுதி பற்றி பல கிராமங்களில் பேசப்பட்டது. அங்கே 2 பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பணத்திற்காக அல்ல, அன்பிற்காக சேவை செய்கிறார்கள். அவர்கள் சொல்லும் தேவனை பற்றி கேளுங்கள் என்றெல்லாம் செய்திகள் பரவின. தேவன் அமைதியாக ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருந்தார். அந்த சிறிய விடுதி ஆயிரக்கணக்கான மக்களின் இதயங்களுக்கு திறந்த கதவாக மாறியது. கிளாடிஸ் அயல்வாடின் அன்பும் நேர்மையும் சாதாரண மக்களை மட்டுமல்ல, உள்ளூர் அதிகாரிகளின் கவனத்தையும் ஈர்த்தது. சீனாவிற்கு வந்த ஆரம்ப நாட்களில் கிளாடிஸ் அயல்வாட் ஒரு வெளிநாட்டு பெண்ணாகவே பார்க்கப்பட்டார். அவருடைய சாயல், மொழி, உடை, பழக்க வழக்கங்கள் அனைத்தும் சீன மக்களுக்கு புதிதாக இருந்தன. ஆனால் கிளாடிஸ் வெகு விரைவில் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார். ஒரு நாட்டிற்கு நற்செய்தியை கொண்டு செல்ல விரும்பினால் முதலில் அந்த நாட்டின் மக்களை உண்மையாக நேசிக்க வேண்டும். அன்பு வார்த்தைகளால் மட்டுமே நிரூபிக்கப்பட முடியாது, அது வாழ்க்கையால் நிரூபிக்கப்பட வேண்டும். எனவே அவர் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். நான் சீன மக்களிடையே ஒரு ஆங்கிலேய பெண்ணாக வாழ மாட்டேன், அவர்களுடைய சகோதரியாக வாழ்வேன். அந்த முடிவு அவரது ஊழியத்தின் திசையையே மாற்றியது. முதலில் அவர் தனது உடையை மாற்றினார். அந்த காலத்தில் வெளிநாட்டவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய மேற்கத்திய உடைகளையே அணிந்து கொள்ளுவார்கள். அது அவர்களை மற்ற மக்களிடமிருந்து தனியாக காட்டியது. ஆனால் கிளாடிஸ் அப்படி செய்யவில்லை. சீன பெண்கள் அணியும் எளிய பருத்தி ஆடைகளை அணியத் தொடங்கினார். தலையை அவர்கள் வழக்கம் போல ஒழுங்குபடுத்தி கொண்டார். ஆடம்பரமான தோற்றத்தை முற்றிலும் தவிர்த்தார். அவர் தன்னை உயர்ந்தவராக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை.
நான் உங்களில் ஒருத்தி என்ற செய்தியை அவரது வாழ்க்கை அமைதியாக சொல்லத் தொடங்கியது. அடுத்து அவர் உணவு பழக்கங்களையும் மாற்றிக்கொண்டார். ஆங்கில உணவுகளை தேடவில்லை. சீன குடும்பங்கள் சாப்பிடும் அதே உணவை மகிழ்ச்சியுடன் உண்டார். சில உணவுகள் அவருக்கு புதிதாக இருந்தன. சிலவற்றின் சுவையை ஏற்றுக்கொள்ள நேரம் பிடித்தது. ஆனால் அவர் ஒருபோதும் குறை சொல்லவில்லை. ஏனெனில் மக்களின் அன்பை பெற வேண்டுமானால் அவர்களுடைய வாழ்க்கையை மதிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். கிளாடிஸின் இந்த மாற்றம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் நம்பிக்கையையும் கொண்டு வந்தது. சில மாதங்களில் அவர் யாங்சங் நகரத்தை தாண்டி அருகிலிருந்த கிராமங்களுக்கும் செல்ல ஆரம்பித்தார். அந்த காலத்தில் பல கிராமங்கள் மலைப்பாதைகளுக்குள் இருந்தன. குதிரையிலோ வண்டியிலோ செல்ல முடியாத இடங்கள், பல மணி நேரம் நடந்தே செல்ல வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் கிளாடிஸ் மனமடிவடையவில்லை. ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமம், ஒரு மலைப்பாதையிலிருந்து இன்னொரு பள்ளத்தாக்கு அவர் தொடர்ந்து நடந்தார். காலணிகள் கிழிந்தாலும் கால்கள் வலித்தாலும் அவரது ஓட்டம் குறையவில்லை. அவரது இதயம் மக்களை சந்திக்க ஆவலாக இருந்தது. ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்றதும் அவர் நேராக கூட்டம் கூட்ட முயற்சிக்கவில்லை. அவர் முதலில் மக்களோடு பேசினார். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்தார். அவர்களுடைய துயரங்களை கவனமாக கேட்டார். நோய்வாய்ப்பட்டவர்கள் யார்? விதவைகள் யார்? அனாதை குழந்தைகள் எங்கே? உதவி தேவைப்படும் குடும்பங்கள் எவை? இந்த கேள்விகள்தான் அவரது ஊழியத்தின் ஆரம்பமாக இருந்தன. கிளாடிஸ் குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளையும் அதிகமாக கவனித்தார். அந்த காலத்து சீன சமுதாயத்தில் பல பெண்கள் சமூக அநீதிகளால் பாதிக்கப்பட்டிருந்தனர். சிலருக்கு கல்வி இல்லை. சிலர் வீட்டை தாண்டி வெளியே வரக்கூட முடியாது. சிலர் உடல் வலியிலும் மனவேதனையிலும் வாழ்ந்தனர். அவர்களிடம் கிளாடிஸ் அமைதியாக அமர்ந்து பேசுவார். அவர்களுடைய கைகளை பிடித்து ஜெபிப்பார். அவர்களுக்கு ஆறுதல் கூறுவார். அவர்களுடைய குழந்தைகளுடன் விளையாடுவார். அவர் பல குடும்பங்களின் வீடுகளுக்கு செல்ல ஆரம்பித்தார். அந்த வீடுகள் மிகவும் எளிமையானவை. மண் சுவர்கள், சிறிய மரக்கதவுகள், தரையில் விரிக்கப்பட்ட பாய்கள், எளிய வாழ்க்கை. அந்த வீடுகளில் கிளாடிஸ் ஒரு விருந்தினராக மட்டும் அமரவில்லை, குடும்ப உறுப்பினர் போல வாழ்ந்தார். அவர்கள் சமைத்த உணவை சாப்பிட்டார். அவர்களுடன் சேர்ந்து தேநீர் அருந்தினார். குழந்தைகளின் கதைகளை கேட்டார். முதியவர்களின் அனுபவங்களை கவனமாக கேட்டறிந்தார். பிறகு மிகவும் இயல்பாகவே இயேசுவை பற்றி பேசத் தொடங்குவார். அவர் ஒருபோதும் மக்களை வற்புறுத்தவில்லை. ஒருபோதும் அவர்களுடைய கலாச்சாரத்தை இழிவுபடுத்தவில்லை. அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்துவின் அன்பை வாழ்ந்து காட்டினார். ஒரு நாள் ஒரு ஏழை விதவை மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக கிளாடிஸ் அயல்வார்டிற்கு தகவல் வந்தது. அவர் உடனே அந்த வீட்டிற்கு சென்றார். அந்த பெண்ணுக்கு உணவு சமைத்து கொடுத்தார். வீட்டை சுத்தம் செய்தார். குழந்தைகளை பார்த்து கொண்டார். பல நாட்கள் தொடர்ந்து உதவினார். நீங்கள் பேசும் இயேசுவை நான் இன்னும் முழுமையாக அறியவில்லை. ஆனால் நீங்கள் காட்டும் அன்பை பார்த்து அவர் நல்லவர் என்று நம்புகிறேன் என்று அந்த விதவை கூறினார். வாயினால் அறிவிக்கப்படும் சுவிசேஷத்தை விட வாழ்க்கையினால் அறிவிக்கப்படும் சுவிசேஷம் எத்தனை வல்லமை உள்ளது பாருங்கள். அந்த விதவை பெண்ணின் வார்த்தைகள் கிளாடிஸ் அயல்வார்டிற்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்தன. அன்பு எந்த மொழியையும் விட வலிமையானது என்பதை கிளாடிஸ் புரிந்து கொண்டார். நாட்கள் மாதங்களாக மாறின. மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. இப்போது யாங்சங் மற்றும் அதை சுற்றியிருந்த கிராமங்களில் கிளாடிஸின் பெயரை அறியாதவர்கள் இல்லை. மக்கள் அவரை மரியாதையுடன் அழைத்தனர். ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் கிளாடிஸை அழையுங்கள். ஒரு குடும்பத்தில் சண்டை ஏற்பட்டால் அவர் வந்து பேசட்டும். ஒரு குழந்தை உதவியில்லாமல் இருந்தால் கிளாடிஸ் அம்மாவிடம் கொண்டு செல்லுங்கள். இவ்வாறு அவர் மெல்ல மெல்ல ஒரு மிஷனரி என்ற நிலையை தாண்டி மக்களின் நம்பிக்கைக்குரியவராய் மாறினார். அவரை பற்றிய செய்திகள் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு பரவ ஆரம்பித்தன. அவர் பணம் வாங்காமல் உதவுகிறார். அவர் எங்கள் குழந்தைகளை நேசிக்கிறார். அவர் எங்களோடு வாழ்கிறார். அவர் எங்களை தாழ்வாக பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட செய்திகள்
எந்த பிரசங்கத்தையும் விட வேகமாக பரவின. ஒரு நாள் உள்ளூர் அதிகாரிகளில் ஒருவரும் கிளாடிஸை பற்றி கேள்விப்பட்டார். அவர் பல கிராமங்களில் மக்களின் மரியாதையை பெற்றிருந்தவர். மக்கள் அந்த அதிகாரியை நம்பினர், அவரின் நேர்மையை மதித்தனர். அந்த அதிகாரியின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. பல ஆண்டுகளாக ஒழிக்க முடியாத ஒரு பழக்கம் சீன மண்ணில் இருக்கிறது. அதை ஒழிக்க இந்த பெண்ணால் உதவ முடியுமா என்பதே அந்த கேள்வி. சீன பெண்களின் வாழ்க்கையை நூற்றாண்டுகளாக வேதனைப்படுத்திய அந்த கொடிய பழக்கத்தை ஒழிக்கும் பொறுப்பு தன்னை தேடி வரும் என்பதை அப்போது கிளாடிஸ் அறியவில்லை. ஒரு மிஷனரி சுவிசேஷத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, மக்களின் துயரத்தை போக்குவதிலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறார். ஒரு காலத்தில் தகுதியற்றவர் என்று மிஷனரி அமைப்பால் நிராகரிக்கப்பட்ட கிளாடிஸ் அயல்வார்ட் சில ஆண்டுகளிலேயே யாங்செங் நகரத்திலும் அதை சுற்றியிருந்த கிராமங்களிலும் மிகவும் மதிக்கப்படும் நபராக மாறிவிட்டார். கிளாடிஸின் நற்பெயர் சாதாரண மக்களிடம் மட்டுமல்ல, உள்ளூர் அரசு அதிகாரிகளிடமும் பரவத் தொடங்கியது. அந்த காலத்தில் சீனா ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தின் நடுவில் இருந்தது. பல நூற்றாண்டுகளாக பெண்களின் வாழ்க்கையை வேதனைப்படுத்திய சில பழக்கங்களை ஒழிக்க அரசு முயற்சி செய்து கொண்டிருந்தது. அவற்றில் மிகவும் கொடுமையானது பாதம் கட்டும் பழக்கம். இன்று அந்த பழக்கத்தை பற்றி கேட்கும்போது நமக்கு நம்ப முடியாததாக தோன்றலாம். ஆனால் பல நூற்றாண்டுகளாக சீனாவின் சில பகுதிகளில் பெண் குழந்தைகள் 4 அல்லது 5 வயதாகும் போதே அவர்களுடைய பாதங்களை துணியால் மிகவும் இறுக்கமாக கட்டிவிடுவார்கள். அது நோக்கம் பாதங்கள் இயல்பாக வளராமல் மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த காலத்து சீன சமூகத்தில் சிறிய பாதங்களை கொண்ட பெண் அழகானவள் என்றும் நல்ல குடும்பத்தில் திருமணமாகும் வாய்ப்பு அதிகம் என்றும் பலர் நம்பினர். ஆனால் அந்த அழகு என்ற பெயருக்கு பின்னால் சொல்ல முடியாத வேதனை மறைந்திருந்தது. குழந்தைகளின் பாத எலும்புகள் இயற்கைக்கு மாறாக மடக்கப்பட்டன, விரல்கள் உள்ளே நெருக்கப்பட்டன. பல குழந்தைகள் தாங்க முடியாத வலியால் அழுதார்கள். சிலருக்கு தொற்று நோய்கள் ஏற்பட்டன. சிலர் வாழ்நாள் முழுவதும் சரியாக நடக்க முடியாமல் போனார்கள். சில பெண்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாய் மாறினார்கள். இந்த கொடூரமான பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று சீன அரசு முடிவு செய்திருந்தது. அதற்காக சட்டமும் இயற்றப்பட்டது. ஆனால் சட்டம் மற்றும் போதவில்லை. அதை கிராமங்களுக்கு கொண்டு செல்ல சரியான ஒருவர் தேவைப்பட்டார். அந்த பொறுப்பை ஏற்க நேர்மையான, துணிச்சலான, மக்களால் நம்பப்படும் ஒருவர் தேவை. அதிகாரிகளின் கவனம் கிளாடிஸ் அயல்வார்டின் மீது திரும்பியது. ஒரு நாள் அவரை உள்ளூர் நிர்வாக அலுவலகத்திற்கு அழைத்தனர். கிளாடிஸ் அயல்வார்டிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் அலுவலகத்திற்குள் சென்றபோது ஒரு முக்கிய அதிகாரி அவரிடம் பேசத் தொடங்கினார். நாங்கள் உங்களை பற்றி பல நல்ல விஷயங்களை கேட்டிருக்கிறோம். மக்கள் உங்களை நம்புகிறார்கள். நீங்கள் பெண்களுடனும் குழந்தைகளுடனும் நல்ல உறவு வைத்திருக்கிறீர்கள் என்றார். பிறகு கிளாடிஸ் எதிர்பாராத ஒரு கேள்வியை அந்த அதிகாரி கேட்டார். பாதம் கட்டும் பழக்கத்தை ஒழிக்கும் அரசு பணியை ஏற்க விரும்புகிறீர்களா? கிளாடிஸ் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அவர் சீனாவுக்கு வந்தது அரசு பணிக்காக அல்ல, கர்த்தரின் சேவைக்காக. ஆனால் அவரது மனதில் ஒரு உண்மை வெளிப்பட்டது. இந்த பணியும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்புதான். ஆகவே அவர் அந்த பொறுப்பை உடனே ஏற்றுக்கொண்டார். ஒரு காலத்தில் தகுதியற்றவர் என்று மிஷனரி அமைப்பால் நிராகரிக்கப்பட்ட கிளாடிஸ் இப்போது சீன அரசின் அதிகாரப்பூர்வ பாதம் கட்டும் பழக்க ஒழிப்பு ஆய்வாளராக நியமிக்கப்பட்டார். அந்த நாளிலிருந்து அவரது வாழ்க்கை இன்னும் அதிகமாக மாறியது. கடுமையான வெயில், மழை, குளிர் என்று எதையும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்றார். ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்றதும் அவர் முதலில் குடும்பங்களை சந்தித்தார். அந்த வீட்டில் சிறிய பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய பாதங்களை பார்ப்பார். ஏற்கனவே கட்டப்பட்டிருந்தால்
பெற்றோருடன் அமைதியாக பேசுவார். உண்மையில் பல பெற்றோர்கள் கொடூரமானவர்கள் அல்ல. அவர்கள் சமுதாயத்தின் அழுத்தத்திற்கு பயந்தவர்கள். என் மகளுக்கு திருமணம் ஆக வேண்டுமென்றால் நாங்கள் இதை செய்துத்தான் ஆக வேண்டும். எல்லோரும் இதை செய்யும்போது நாங்கள் மட்டும் செய்யாமலிருந்தால் எப்படி? இந்த கேள்விகளோடு வாழ்ந்தவர்கள்தான் அவர்கள். கிளாடிஸ் அவர்களிடம், உங்கள் குழந்தைகளின் உடலை வேதனைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்று தெளிவுபடுத்தினார். சில குடும்பங்கள் உடனே சம்மதித்தன, சிலர் எதிர்த்தனர், சிலர் அவரை பார்த்தவுடன் வீட்டுக்கதவை அடைத்தனர். அவர்களில் கிளாடிஸை வசைப்பாடினவர்களும் உண்டு. ஆகிலும் கிளாடிஸ் கோபமடையவில்லை. அவர்கள் கிராமங்களுக்கு மீண்டும் மீண்டும் சென்றார். அன்போடு பேசினார், அமைதியாக விளக்கினார். நாட்கள் செல்ல செல்ல மக்களும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர். ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த கிராமத்தில் ஒரு சிறுமியின் பாதங்களை மிகவும் இறுக்கமாக கட்டியிருந்தனர். அவளால் சரியாக நிற்கக்கூட முடியவில்லை. அவள் வேதனையால் அழுது கொண்டிருந்தாள். கிளாடிஸ் அந்த காட்சியை பார்த்தபோது அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த குழந்தையின் அருகில் அமர்ந்தார். அவளுடைய தலையை தடவினார். பிறகு பெற்றோரிடம் மிகவும் மென்மையாக பேசினார். உங்கள் மகளை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அப்படியானால் அவள் ஏன் இவ்வளவு வலியை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த வார்த்தைகள் அந்த தாயின் இதயத்தை தொட்டன. சில நேர அமைதிக்கு பிறகு அந்த தாய் மெதுவாக அந்த சிறுமியின் பாதத்தை சுற்றியிருந்த துணியை அவிழ்த்தார். அந்த சிறுமி சுதந்திரமாக தனது விரல்களை அசைத்தாள். அந்த காட்சி கிளாடிஸின் மனதிலிருந்து ஒருபோதும் மறையவில்லை. கிளாடிஸ் அயல்வாடிற்கு அது ஒரு குழந்தையின் பாதம் விடுதலை பெற்ற தருணம் மட்டுமல்ல, ஒரு குடும்பம் பயத்திலிருந்து விடுதலை பெற்ற தருணம். இவ்வாறு அவர் நூற்றுக்கணக்கான குடும்பங்களை சந்தித்தார். பல சிறுமிகள் அந்த பழக்கத்திலிருந்து காப்பாற்றப்பட்டனர். அவரது பணியின் செய்தி மாகாணம் முழுவதும் பரவியது. அரசு அதிகாரிகள் அவரது நேர்மையையும் அர்ப்பணிப்பையும் கண்டு வியந்தனர். பலர் அரசு பணியை ஒரு பதவியாக பார்ப்பார்கள், ஆனால் கிளாடிஸ் அதை ஒரு சேவையாக பார்த்தார். அவர் எந்த கிராமத்திற்கு சென்றாலும் அரசின் உத்தரவை மட்டும் அறிவிக்கவில்லை, மக்களின் துயரத்தையும் கேட்டார். நோயாளிகளுக்காக ஜெபித்தார். பசியோடு இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்தார். குழந்தைகளுக்கு கதைகள் சொன்னார். இரவு நேரங்களில் வேதாகமத்திலிருந்து தேவனுடைய அன்பை பகிர்ந்தார். அவருக்கு அரசு பணியும் சுவிசேஷ பணியும் இரண்டு தனித்தனி விஷயங்களாக இல்லை, இரண்டிலும் ஒரே நோக்கம் இருந்தது. ஒரு அதிகாரி பின்னர் கிளாடிஸை பற்றி இவ்வாறு கூறினார். அவர் அரசின் சட்டத்தை மட்டும் மக்களிடம் கொண்டு வரவில்லை, மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் கொண்டு வந்தார். இந்த வார்த்தைகள் உண்மையாகவே அவரது வாழ்க்கையை விவரித்தன. கிளாடிஸ் எங்கு சென்றாலும் மக்கள் அவரில் ஒரு அதிகாரியை பார்க்கவில்லை, அன்பு நிறைந்த ஒரு சகோதரியை பார்த்தார்கள். உதவி செய்ய எப்போதும் வரக்கூடிய ஒரு நண்பரை பார்த்தார்கள். இரக்கமுள்ள ஒரு தாயை பார்த்தார்கள். கிளாடிஸ் அயல்வாடிற்கு கிடைத்த இந்த அரசு பொறுப்பு அவருக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பையும் கொடுத்தது. முன்பு செல்ல முடியாத பல கிராமங்களுக்குள் இப்போது அவரால் சுதந்திரமாக நுழைய முடிந்தது. அதனால் சுவிசேஷமும் அதிகமான மக்களிடம் சென்றடைந்தது. ஆனால் அவரது வாழ்க்கையில் இதுவரை அவர் சந்தித்த எந்த சவாலையும் விட ஆபத்தான ஒரு நிகழ்வு அவருக்காக காத்திருந்தது. ஆயுதம் ஏந்திய காவலர்கள் கூட உள்ளே செல்ல அஞ்சும் இடத்தில் ஆயுதமில்லாமல் கிளாடிஸ் தனியாக நடந்து சென்றார். கிளாடிஸ் அயல்வாடின் பெயர் இப்போது யாங்சங் நகரத்தை தாண்டி பல பகுதிகளுக்கு பரவியிருந்தது. மக்கள் அவரை ஒரு மிஷனரியாக மட்டும் அறியவில்லை, அதையும் தாண்டி அரசு பணியை நேர்மையுடன் செய்யும் அதிகாரியாக, ஏழைகளின் நண்பராக, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாவலராக அறிந்திருந்தனர். இந்த நற்பெயர் அவரை எதிர்பாராத ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றது. அது பயங்கரமான ஒரு சிறைச்சாலை. அந்த காலத்தில் சீனாவின் பல சிறைகளின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது.
அவை குற்றவாளிகளை திருத்தும் இடங்களாக இல்லாமல் மனிதர்கள் நம்பிக்கையை இழக்கும் இடங்களாக மாறியிருந்தன. சிறிய அறைகளில் அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தனர். சுகாதார வசதிகள் மிகவும் குறைவாக இருந்தன. உணவும் போதுமானதாக இல்லை. அடிக்கடி சண்டைகள் நடந்தன. காவலர்களுக்கும் கைதிகளுக்கும் இடையே பதற்றம் நிலவியது. அந்த சிறையில் இருந்தவர்களில் சிலர் கொலை, கொள்ளை மற்றும் பல்வேறு கடுமையான குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து பலர் சொல்லும் ஒரே வார்த்தை, இவர்கள் மாற்ற முடியாதவர்கள். ஆனால் கிளாடிஸ் அப்படி நினைக்கவில்லை. அவர் ஒவ்வொரு மனிதனையும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவராகவே பார்த்தார். ஒரு நாள் உள்ளூர் அதிகாரிகள் அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தனர். சிறையில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. கைதிகளுக்குள் தொடர்ந்து வன்முறை நடக்கிறது. அவர்களிடம் யாராவது பேச வேண்டும். உங்களால் முடியுமா என்று கேட்டனர். கிளாடிஸ் உடனே சம்மதித்தார். பதற்றம் நிறைந்த அந்த சிறைச்சாலைக்குள் அவர் முதல் முறையாக நுழைந்தபோது அவருடைய மனம் மிகவும் கனத்தது. இரும்பு கதவுகள், உயரமான சுவர்கள், இருண்ட வழித்தடங்கள், சோர்வும் கோபமும் நிரம்பிய முகங்கள். பல கைதிகள் பல ஆண்டுகளாக அன்பான ஒரு வார்த்தையை கூட கேட்காமல் வாழ்ந்து வந்தனர். கிளாடிஸ் ஒவ்வொரு அறையையும் கவனமாக பார்த்தார். கைதிகளிடம் பேசினார். அவர்களின் கதைகளை கேட்டார். சிலர் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டனர். சிலர் தங்கள் வாழ்க்கையை பற்றி வருந்தினர். சிலர் இன்னும் கோபத்திலேயே இருந்தனர். கிளாடிஸ் அவர்களிடம் வேதாகம கதைகளை பகிர்ந்தார். தாவீது செய்த தவறையும் அவர் பெற்ற மன்னிப்பையும் கூறினார். சிலுவையில் அறையப்பட்ட போது மனம் திரும்பிய கள்வனை பற்றி சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் அன்பை பற்றி பேசினார். சிலர் அமைதியாக கேட்டார்கள். சிலர் கேலி செய்தார்கள். கிளாடிஸ் மனம் தளரவில்லை. அவர் வாரந்தோறும் சிறைச்சாலைக்கு சென்றார். சில கைதிகள் அவரிடம் மனம் திறந்து பேச ஆரம்பித்தனர். தங்கள் வாழ்க்கையில் முதன்முறையாக யாரோ ஒருவர் தங்களை மனிதர்களாக மதித்து நடத்துவதை அனுபவித்தனர். ஆனால் ஒரு நாள் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. சிறைக்குள் திடீரென பெரிய கலவரம் வெடித்தது. கைதிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். கத்தல்கள், அலறல்கள், இரும்பு கதவுகளில் மோதும் சத்தங்கள். காவலர்கள் பதற்றமடைந்தனர். நிலைமை கட்டுக்கடங்காமல் போனது. சிறை அதிகாரி காவலர்களை அழைத்தார். ஆனால் கைதிகளின் கோபம் அதிகமாக இருந்ததால் யாரும் உள்ளே செல்ல துணியவில்லை. அந்த நேரத்தில் சிறை அதிகாரி கிளாடிஸ் வருவதை பார்த்தார். தயவு செய்து வெளியேறுங்கள், இது மிகவும் ஆபத்தானது, உங்கள் உயிருக்கே ஆபத்தாய் முடிந்துவிடும் என்று எச்சரித்தார். அந்த எச்சரிக்கை நியாயமானதுதான். ஆயுதம் ஏந்திய காவலர்களே உள்ளே செல்ல அஞ்சியிருந்தார்கள். ஆனால் கிளாடிஸ் அமைதியாக நின்றார். சில நொடிகள் அவர் ஜெபித்தார். பிறகு அவர் அதிகாரியிடம், அவர்கள் அனைவரும் மனிதர்கள், அவர்களிடம் பேச யாராவது செல்ல வேண்டும் என்று மெதுவாக சொன்னார். அதற்கு பிறகு அவர் செய்த செயல் அங்கே இருந்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஆயுதமின்றி, பாதுகாப்பு உபகரணமின்றி ஒரு பெண்ணாக கலவரம் நடந்த அந்த சிறைப்பகுதிக்குள் நடந்து சென்றார். அங்கே கோபம் கனலாய் கொதித்து கொண்டிருந்தது. சில கைதிகள் கைகளில் கிடைத்த பொருட்களை ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருந்தனர். ஒருவரை ஒருவர் மூர்க்கமாக தாக்கிக் கொண்டிருந்தனர். கிளாடிஸ் அவர்களை உரத்த குரலில் அழைத்தார். நிறுத்துங்கள்! அவரது குரல் முழு சிறையிலும் ஒலித்தது. அந்த குரலில் பயமில்லை, அதிகாரத்தின் அகந்தையும் இல்லை, அன்பும் உறுதியும் மட்டுமே இருந்தது. சில கைதிகள் திரும்பி பார்த்தனர். அவர்கள் அவரை ஏற்கனவே அறிந்திருந்தனர். அவர் தங்களை இகழாத பெண், தங்களை மறக்காமல் சந்தித்தவர், தங்களுக்காக ஜெபித்தவர் என்ற நினைவுகள் அந்த கணத்தில் அவர்களுடைய கோபத்தை மெதுவாக குறைக்கத் தொடங்கின. கிளாடிஸ் மெதுவாக அவர்களுக்குள் நடந்து சென்றார். காயமடைந்தவர்களை பார்த்தார். சண்டையிட்டவர்களிடம் பேசினார். அவருடைய வார்த்தைகள்
ஒவ்வொருவரின் மனதிலும் மாற்றத்தை கொண்டு வந்தன. சூழ்நிலை அப்படியே மாறத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் கலவரம் அடங்கியது. காவலர்களால் முடியாததை அன்பும் நம்பிக்கையும் செய்துவிட்டன. அந்த சம்பவத்திற்கு பிறகு சிறை அதிகாரிகள் கிளாடிஸ் மீது மேலும் நம்பிக்கை வைத்தனர். அவர் தொடர்ந்து சிறைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார். இப்போது கைதிகளின் வாழ்க்கையை மாற்றும் சேவையை செய்யத் தொடங்கினார் கிளாடிஸ். கைதிகளுக்கு வேதாகம பாடங்களை நடத்தினார். அவர்கள் ஒருவருக்கொருவர் மரியாதையுடன் நடக்க வேண்டும் என்று ஊக்குவித்தார். சுத்தமாக வாழ்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். மன்னிப்பு மற்றும் மனந்திரும்புதலை பற்றி பேசினார். சில கைதிகள் முதன்முறையாக தங்கள் குற்றங்களை உணர்ந்து உண்மையாக வருந்த ஆரம்பித்தனர். சிலர் ஜெபிக்க கற்றுக்கொண்டனர். சிலர் விடுதலையான பிறகு புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முடிவு செய்தனர். இந்த மனிதன் மிகவும் மோசமானவன் என்று கிளாடிஸ் யாரையும் நிராகரிக்கவில்லை. அந்த சிறையில் நடந்த மாற்றம் நகரம் முழுவதும் பேசப்பட்டது. ஒரு பெண் கைதிகளின் கலவரத்தை நிறுத்தியிருக்கிறார். அவர் அவர்களை அன்பால் வென்றிருக்கிறார். சிறைக்குள் நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் பரவின. இந்த செய்திகள் உள்ளூர் அதிகாரிகளிடமும் மக்களிடமும் கிளாடிஸின் மதிப்பை மேலும் உயர்த்தின. இது என்னால் அல்ல, தேவனே மனிதர்களின் இதயங்களை மாற்றுகிறார், நான் அவருடைய கருவி மட்டுமே என்று ஒவ்வொரு வெற்றிக்கு பின்பும் கிளாடிஸ் கூறுவதுண்டு. கிளாடிஸ் செய்யும் செயலில் தேவன் உடனிருந்து அவரை மேன்மைப்படுத்தி வந்தார். ஆனால் விரைவில் சீனாவின் அமைதியான மலைநகரங்களையே அதிர வைக்கும் ஒரு பெரும் யுத்த புயல் எழவிருந்ததையும், அதனால் தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை அப்போதுதான் ஆரம்பமாகிறது என்பதையும் கிளாடிஸ் அறிந்திருக்கவில்லை. பல ஆண்டுகளாக யாங்சங் நகரில் அமைதியாக நடைபெற்று கொண்டிருந்த ஊழியம் இப்போது எதிர்பாராத ஒரு திருப்பத்தை சந்தித்தது. கிளாடிஸ் அயல்வாட் கட்டியெழுப்பியிருந்த 8 மகிழ்ச்சிகளின் விடுதி எண்ணற்ற பயணிகளுக்கு ஓய்விடமாகவும் நம்பிக்கையின் மையமாகவும் மாறியிருந்தது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கிராம மக்கள் அனைவரும் அவரை நம்பினர். உள்ளூர் அதிகாரிகளும் அவரது நேர்மையை மதித்தனர். அவருடைய ஊழியம் நல்ல முறையில் வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் வரலாற்றின் சக்கரம் வேறு திசையில் சுழலத் தொடங்கியது. கிழக்காசியாவின் அரசியல் வானம் கருமேகங்களால் மூடப்பட்டது. பல ஆண்டுகளாக சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இருந்த பதற்றம் இறுதியில் முழுமையான போராக வெடித்தது. 1937ஆம் ஆண்டு ஜப்பானிய இராணுவம் சீனாவின் பல பகுதிகளை ஆக்கிரமிக்கத் தொடங்கியது. நகரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தாக்கப்பட்டன. கிராமங்கள் தீயில் எரிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்தன. போரின் கொடுமை நாளுக்கு நாள் சீனாவின் இதயத்தை நொறுக்கிக் கொண்டிருந்தது. தொடக்கத்தில் யாங்சங் நகரம் போரிலிருந்து சற்று தொலைவில் இருந்தது. இந்த போர் தங்கள் பக்கம் வராது என்றே மக்கள் நம்பினர். ஆனால் அந்த நம்பிக்கை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஒரு அதிகாலை நகரத்தின் அமைதியை பிளந்த ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. வானில் போர் விமானங்கள் பறந்தன. மக்கள் இதற்கு முன்பு கேட்டிராத ஒரு பயங்கர சத்தம் அது. சில நொடிகளில் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டன. பூமியே அதிர்ந்தது. வீட்டு ஜன்னல் கண்ணாடிகள் நொறுங்கின. மண் வீடுகள் குலுங்கின. குழந்தைகள் பயத்தில் கதறி அழுதனர். மக்கள் தெருக்களில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினர். ஜப்பானிய விமானங்கள் யாங்சங் பகுதியின் மீது குண்டுகளை வீசத் தொடங்கியிருந்தன. கிளாடிஸ் விடுதியிலிருந்து வெளியே ஓடி வந்தார். வானம் முழுவதும் கரும் புகை, தொலைவில் எரியும் வீடுகள், காயமடைந்த மக்களின் அலறல்கள். சில மணி நேரங்களுக்கு முன்பு அமைதியாக இருந்த நகரம் இப்போது போர்க்களமாக மாறியிருந்தது. அந்த நாளுக்கு பிறகு யாங்சங் மக்கள் ஒவ்வொரு நாளும் அச்சத்தோடு வாழ்ந்தார்கள். எப்போது போர் விமானங்கள் வருமென்று அறியாமல் திகைத்து கொண்டிருந்தனர். அடுத்த நொடி உயிரோடு இருப்போம் என்ற நம்பிக்கை கேள்விக்குறியானது. போரின் தாக்கம் அதிகரித்த போது சுற்றியிருந்த கிராமங்கள் முற்றிலும் அழியத் தொடங்கின. வீடுகள் எரிந்தன.
வயல்கள் பாழடைந்தன, குடும்பங்கள் சிதறின, பல குழந்தைகள் பெற்றோர்களை பிரிந்தனர், பல முதியவர்கள் நடக்க முடியாமல் வழியிலேயே விடப்பட்டனர். அந்த கிராமங்களில் உயிர் தப்பியவர்கள் அனைவரும் ஒரே திசையை நோக்கி ஓடினார். அது யாங்சங். சில நாட்களிலேயே நகரம் அகதிகளால் நிரம்பிவிட்டது. ஒவ்வொரு தெருவிலும் புதிய முகங்கள், காயங்களுடன் வந்தவர்கள், குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்த தாய்மார்கள், உணவில்லாமல் பல நாட்கள் நடந்த முதியவர்கள். எங்கு பார்த்தாலும் பசி, பயம், கண்ணீர், நம்பிக்கையின்மை. இந்த காட்சிகளை பார்த்தபோது கிளாடிஸின் இதயம் உடைந்தது. அவர் உடனே செயல்படத் தொடங்கினார். 8 மகிழ்ச்சிகளின் விடுதி இப்போது அகதிகளின் தற்காலிக முகாமாக மாறியது. அறைகள் நிரம்பின. சிலர் பல நாட்களாக உணவு உண்ணவில்லை. கிளாடிஸ் தன்னிடம் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேத வசனங்களை சொல்லி ஆறுதல் அளித்தார். இதற்கிடையில் வெளிநாட்டு மிஷனரிகள் பலருக்கும் தங்கள் நாடுகளிலிருந்து செய்தி வந்தது. உடனடியாக சீனாவை விட்டு வெளியேறுங்கள். போர் மிகவும் அபாயகரமாகிக் கொண்டிருந்தது. உயிருக்கு உத்தரவாதமில்லை. பலர் அறிவுரையை ஏற்று சீனாவை விட்டு வெளியேறத் தொடங்கினார். சிலர் கிளாடிஸிடம் வந்து, நீங்களும் வாருங்கள், இங்கே தங்குவது மிகவும் ஆபத்தானது என்று அறிவுறுத்தினர். ஆனால் கிளாடிஸின் பதில் அனைவரையும் அமைதியாக்கியது. இந்த மக்கள் ஆபத்தில் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அவர்களை விட்டுவிட்டு செல்ல முடியும் என்று கேட்டார். பின்பு அவர், அமைதியான நாட்களில் அவர்களோடு வாழ்ந்தேன். இப்போது அவர்கள் கஷ்டப்படும்போது அவர்களை விட்டு போனால் நான் போதித்த கிறிஸ்துவின் அன்பு எங்கே என்று கேட்டார். அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு அல்ல. அது ஜெபித்து எடுக்கப்பட்ட தீர்மானம். ஒவ்வொரு நாளும் குண்டுவீச்சு, ஒவ்வொரு இரவும் துப்பாக்கி சத்தம், எந்த நேரத்திலும் மரணம் வரலாம். ஆனால் அவர் தேவனுடைய அழைப்பை அதிகமாக நம்பினார். அதன் பிறகு அவரது வாழ்க்கை இன்னும் கடினமானதாக மாறியது. உணவுப் பொருட்கள் குறைய ஆரம்பித்தன. மருந்துகள் தீர்ந்து போயின. சில நாட்களில் அவருக்கே சாப்பிட உணவில்லாமல் போனது. இருக்கும் கொஞ்சத்தை முதலில் குழந்தைகளுக்கு கொடுத்தார், பிறகு முதியவர்களுக்கு. கடைசியில் ஏதாவது மீந்திருந்தால் மட்டுமே அவர் சாப்பிட்டார். பல இரவுகளில் அவர் முழுமையாக தூங்கவில்லை. காயமடைந்தவர்களை கவனித்தார். மரிக்கும் நிலையில் இருந்தவர்களுக்காக ஜெபித்தார். தாய் தந்தையை இழந்த குழந்தைகளை தழுவிக்கொண்டு ஆறுதல் கூறினார். போர் மனிதர்களின் வீடுகளை மட்டும் அழிக்கவில்லை, அவர்களுடைய நம்பிக்கையையும் உடைத்துவிட்டது. அந்த உடைந்த இதயங்களில் தேவனுடைய அன்பை மீண்டும் விதைப்பதே கிளாடிஸின் மிகப்பெரிய ஊழியமாக மாறியது. அந்த நாட்களில் கிளாடிஸ் ஒரு மிஷனரியாக மட்டும் செயல்படவில்லை. ஒரு செவிலியராக, ஒரு தாயாக, ஒரு ஆலோசகராக, ஒரு நண்பராக, ஒரு நம்பிக்கையின் தூதராக செயல்பட்டார். போர் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியிருந்தது. போரின் பேராபத்து முடியும் முன்னே அவருக்கு இன்னொரு பெரிய சோதனையும் காத்திருந்தது. போரினால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் நாளுக்கு நாள் அதிகரித்தனர். எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டிருந்தது. சில மாதங்களில் 100க்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகளின் பொறுப்பு கிளாடிஸ் அயல்வாடின் தோள்களில் விழுந்தது. அவர்களை உயிருடன் காப்பாற்றுவதற்கு ஒரு ஆபத்தான முடிவை கிளாடிஸ் எடுக்க வேண்டியிருந்தது. சில கதைகள் வீரத்தை பற்றி பேசுகின்றன, சில கதைகள் விசுவாசத்தை பற்றி பேசுகின்றன. ஆனால் கிளாடிஸ் அயல்வாடின் இந்த பயணம் வீரமும் விசுவாசமும் ஒன்றாக இணைந்த போது தேவன் என்ன செய்தார் என்பதை காட்டுகிறது. போர் நீடித்து கொண்டே இருந்தது. ஒரு காலத்தில் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்த யாங்சங் நகரம் இப்போது புகையும் கண்ணீரும் நிறைந்த நகரமாக மாறியிருந்தது. ஜப்பானிய படைகள் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தன. இந்த கொடூரமான போரின் மிகப்பெரிய பலியாக மாறியவர்கள் குழந்தைகள்தான். பலர் தங்கள் பெற்றோர்களை குண்டுவீச்சில் இழந்தனர். சிலர் உயிர் தப்ப ஓடும்போது குடும்பத்திலிருந்து பிரிந்து விட்டனர். சில குழந்தைகளின் பெற்றோர் உயிருடன் இருந்தாலும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய குழந்தைகள் கிளாடிஸின் 8 மகிழ்ச்சிகளின் விடுதியை நோக்கி வந்து கொண்டே இருந்தனர். பெற்றோர்களை இழந்து அனாதைகளான அந்த குழந்தைகளை பார்த்தபோது
கிளாடிஸின் இதயம் நொறுங்கியது. இவர்கள் இனி என் பொறுப்பு என்று அவர் தேவனுக்கு முன்பாக உறுதியெடுத்தார். 100க்கும் அதிகமான குழந்தைகள் இப்போது அவருடைய பராமரிப்பில் இருந்தனர். கிளாடிஸ் அயல்வாடிற்கு எந்த பெரிய அமைப்பின் உதவியும் இல்லை, போதுமான பணமும் இல்லை, அரசாங்க உதவியும் மிகவும் குறைவு. ஆனாலும் ஒவ்வொரு குழந்தையையும் தேவன் தனக்கு தந்த பொக்கிஷமாகவே பார்த்தார். அப்போது இன்னொரு பெரிய பிரச்சனை உருவானது. உணவு தீர ஆரம்பித்து விட்டது. போரினால் வணிக பாதைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருந்தன. உணவுப் பொருட்கள் கிடைப்பது கடினமாகிவிட்டது. சில நாட்களில் ஒருவேளை உணவு மட்டுமே இருந்தது. தான் பட்டினியாக இருந்தாலும் குழந்தைகள் பசியோடு படுக்கச் செல்லக்கூடாது என்பதே கிளாடிஸின் எண்ணமாயிருந்தது. ஆனால் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. யுத்தம் நின்றபாடில்லை. யாங்சங் இப்போது பாதுகாப்பான இடமாக தெரியவில்லை. ஒரு நாள் நம்பகமான ஒருவர் கிளாடிஸிடம் அவசரமாக வந்தார். ஜப்பானிய படைகள் மிகவும் அருகில் வந்துவிட்டனர். இங்கே தங்குவது குழந்தைகளுக்கு ஆபத்து என்றார். அந்த வார்த்தைகள் கிளாடிஸின் மனதில் கனமாக விழுந்தன. அவர் அமைதியாக ஜெபித்தார். இப்போது அந்த குழந்தைகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், போரால் சூழப்பட்ட நாடு, எதிரி படைகள், எல்லா இடங்களிலும் குண்டுவீச்சு, உணவு பற்றாக்குறை, மலைப்பாதைகள், ஆறுகள், இவை எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் கிளாடிஸ் தீர்க்கமான முடிவெடுத்தார். நாம் புறப்படுவோம். அடுத்த நாள் அதிகாலையில் அந்த ஆபத்தான பயணம் தொடங்கியது. அங்கிருந்த ஒவ்வொருவரின் நம்பிக்கையும் கிளாடிஸ் மீது இருந்தது. புறப்படுவதற்கு முன் அவர் எல்லா குழந்தைகளையும் ஒன்றாக நிற்க வைத்தார். அவர்களில் பலருக்கு பெற்றோர் இல்லை, வீடு இல்லை, எதிர்காலம் தெரியவில்லை. கிளாடிஸ் மெதுவாகச் சொன்னார், நாம் தனியாக போகவில்லை, தேவன் நம்மோடு வருகிறார். அந்த வார்த்தைகள் குழந்தைகளின் இதயங்களில் நம்பிக்கையை விதைத்தன. பயணம் ஆரம்பமானது. முதலில் அவர்கள் மலைப்பாதைகளில் பயணித்தார்கள். அவை மிகவும் குறுகலானவை. ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு, மற்றொரு பக்கம் உயரமான பாறைகள். சிறியவர்களும் பெரியவர்களும் கரம் கோர்த்து நடந்தார்கள். கிளாடிஸ் ஒவ்வொருவரையும் கண்காணித்தார். யாரும் பின்தங்கக்கூடாது, யாரும் காணாமல் போகக்கூடாது என்பதில் கவனமாயிருந்தார். சில நாட்களில் குளிர் கடுமையாயிருந்தது. இரவுகளில் குழந்தைகள் நடுங்கினார்கள். சில இடங்களில் ஆறுகளை கடக்க வேண்டியிருந்தது. குழந்தைகள் பயத்தில் நடுங்கினாலும் வேறு வழியில்லை. உயிர் பிழைக்க வேண்டுமானால் அங்கிருந்து சென்றாக வேண்டும். கிளாடிஸ் அடிக்கடி, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி அவர்களை திடப்படுத்தி கொண்டிருந்தார். பயணம் நீண்டது. 1-2 நாட்கள் அல்ல, பல நாட்கள் தொடர்ந்து நடந்தார்கள். பயண நாட்களில் கிளாடிஸ் குழந்தைகள் அனைவரையும் ஒரு தாயைப் போல் இருந்து காத்து கொண்டார். இந்த பயணத்தில் அவருடைய உடல்நிலை மோசமடைந்தாலும், உடல் சோர்வு இருந்தாலும், குழந்தைகளுக்காக அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். பயணத்தின் போது ஒவ்வொரு மாலையும் அவர் குழந்தைகளை ஒன்றாக அமர வைத்து வேதாகம சம்பவங்களை சொல்லிக் கொடுத்தார். மோசே செங்கடலை பிளந்தது, இஸ்ரவேலரை தேவன் வனாந்திரத்தில் நடத்தினது, தாவீதை வனாந்திரத்தில் பாதுகாத்தது போன்றவற்றை சொல்லிக் கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தினார். குழந்தைகள் அந்த வார்த்தைகளை நம்பினார்கள். ஏனெனில் அவர்கள் தினமும் அதை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். பயணத்தின் வேளையில் அவர்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத உதவிகளை தேவனுடைய கிருபையாகவே பார்த்தார் கிளாடிஸ். இறுதியாக பல நாட்கள் நீண்ட துயரமான பயணத்திற்கு பிறகு அவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு சென்றடைந்தார்கள். பயணத்தில் வந்த ஒரு குழந்தையும் காணாமல் போகவில்லை. எல்லாரும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டனர். அந்த காட்சி அங்கே இருந்தவர்களை கண்ணீரில் ஆழ்த்தியது. பயணத்தின் சோர்வால் கிட்டத்தட்ட எழுந்து நிற்க முடியாமல் இருந்த கிளாடிஸின் தைரியம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அது மனித தைரியத்தின் காட்சி மட்டுமல்ல, அது தேவனுடைய கிருபையின் சாட்சியுமாக இருந்தது. பின்னர் இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் அறியப்பட்டது. மிஷனரி வரலாற்றில் மிகப்பெரிய மீட்பு செயல்களில் ஒன்றாக இது போற்றப்பட்டது. பல வரலாற்றாசிரியர்கள் இந்த பயணத்தை குறித்து ஒரு பெண் விசுவாசத்தின் வல்லமையால்
100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை மரணத்தின் வாசலிலிருந்து காப்பாற்றிய அற்புதமான மீட்பு பயணம் என்று விவரித்துள்ளனர். ஆனால் கிளாடிஸ் தனது சாதனையை பற்றி ஒருபோதும் பெருமை பேசவில்லை. யாராவது அவரை பாராட்டினால், நான் குழந்தைகளை நடத்தவில்லை, தேவன்தான் எங்கள் எல்லாரையும் நடத்தினார் என்று அமைதியாக சொல்வார். அந்த பயணம் அவரது வாழ்க்கையை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மிஷனரி ஊழியத்தை பற்றிய மக்களின் பார்வையையும் மாற்றியது. ஒரு சாதாரண வேலைக்கார பெண், மிஷனரி அமைப்பால் நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண், இப்போது உலக வரலாற்றில் அழியாத இடத்தை பெற்றிருந்தார். ஆகிலும் போருக்கு பின் சீனாவை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு வேதனையான சூழ்நிலை உருவாகப் போகிறது என்பதை கிளாடிஸ் அப்போது அறிந்திருக்கவில்லை. ஒரு மகத்தான ஊழியரின் உண்மையான வெற்றி அவர் செய்த அற்புதங்களில் அல்ல, வாழ்க்கையின் இறுதி வரை தேவனுக்கு உண்மையாக இருப்பதில்தான் இருக்கிறது. 100க்கு மேற்பட்ட அனாதை குழந்தைகளை மலைகள், ஆறுகள் வழியாக பசியோடு போரின் நடுவிலும் பாதுகாப்பாக அழைத்து சென்ற அந்த அற்புதமான பயணம் முடிந்துவிட்டது. அந்த பயணம் கிளாடிஸ் அயல்வாடின் உடலை முற்றிலும் சோர்வடையச் செய்திருந்தது. பல வாரங்களாக போதுமான உணவில்லாமல், தூக்கமில்லாமல் இருந்தது அவரை பலவீனப்படுத்தியது. ஒவ்வொரு குழந்தையின் உயிருக்கும் தன்னை பொறுப்பாக்கி கொண்டு அவருடைய உடலின் சக்தியை முழுமையாக செலவழித்தார். பாதுகாப்பான இடத்தை அடைந்த சில நாட்களிலேயே கிளாடிஸால் நிற்கக்கூட முடியவில்லை. கடுமையான காய்ச்சலாலும் சோர்வாலும் உடல் வலியாலும் பாதிக்கப்பட்டார். இந்த செய்தி அவரை அறிந்திருந்த பலருக்கும் மிகுந்த கவலையை ஏற்படுத்தியது. அவரை உடனடியாக மருத்துவ உதவி கிடைக்கும் இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது அவரது உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. அவருக்கு முழுமையான ஓய்வு தேவைப்பட்டது. அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த இடத்தில் சிகிச்சை வசதிகளும் மிகவும் குறைவாக இருந்தன. ஆனாலும் தேவன் அவரை பாதுகாத்து கொண்டார். பல வாரங்கள் கிளாடிஸ் ஓய்வில் இருந்தார். உடல் நலம் திரும்ப ஆரம்பித்தது. அந்த ஓய்வு நாட்களிலும் அவர் தன்னை பற்றியோ தன் உடல்நிலை குறித்தோ சிந்திக்கவில்லை. அவரது மனதில் எப்போதும் என் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்ற கேள்வி மட்டுமே ஒலித்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு உணவு கிடைக்கிறதா, அவர்கள் கல்வி கற்கிறார்களா என்ற எண்ணங்களே அவரை சுற்றி இருந்தன. உடல் நலம் சற்று தேறியவுடன் கிளாடிஸ் மீண்டும் மக்களிடையே பணியாற்றத் தொடங்கினார். மருத்துவர்கள் இன்னும் ஓய்வெடுக்க அறிவுறுத்தினார்கள். அவருக்கு வேண்டியவர்கள் அவரது வயதையும் உடல் நிலையையும் நினைத்து கவலைப்பட்டார்கள். ஆனால் கிளாடிஸ் மிகவும் அமைதியாக, தேவன் எனக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கும் வரை நான் அவருக்கு சேவை செய்வேன் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சல்ல, அது அவரது முழு வாழ்க்கையின் சுருக்கம். போருக்கு பிறகு சீனாவின் அரசியல் நிலைமை வேகமாக மாறத் தொடங்கியது. உள்நாட்டுப் போர்கள், அரசியல் மாற்றங்கள், புதிய ஆட்சி என்று எல்லாம் மாறியது. வெளிநாட்டு மிஷனரிகளின் பணிக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. பல ஆண்டுகளாக கிளாடிஸ் தனது உயிரையும் அர்ப்பணித்து நேசித்த சீனாவில் இப்போது தொடர்ந்து ஊழியம் செய்வது மிகவும் கடினமாகிவிட்டது. அவருக்கு அது மிகுந்த வேதனையான தருணம். சீனா அவருக்கு ஒரு பணியிடமாக மட்டுமல்ல, அது அவரது வீடு. அங்கிருந்த மக்கள் அவரது குடும்பம், அங்கிருந்த குழந்தைகள் அவரது சொந்த பிள்ளைகள் போன்றவர்கள். அந்த நாட்டை விட்டு பிரிய வேண்டிய நிலை அவருடைய இதயத்தை நொறுக்கியது. ஆகிலும் அது தேவனுடைய வழிநடத்துதல் என்று எண்ணி அதை ஏற்றுக்கொண்டார். அவர் சீனாவை விட்டு வெளியேறினார். பின்னர் தைவானுக்கு சென்றார். அங்கேயும் போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருந்தனர். பெற்றோர்களை இழந்த சிறுவர்கள், அன்பை தேடிய சிறுமிகள் இருந்தனர். கிளாடிஸ் அவர்களை பார்த்தபோது சீனாவில் சந்தித்த குழந்தைகள் நினைவுக்கு வந்தார்கள். சீனாவில் விட்ட பணியை இப்போது தைவானில் தொடர்ந்தார். அனாதை குழந்தைகளை பராமரித்தார். அவர்களுக்கு உணவளித்தார். கல்வி கற்க உதவினார். வேதாகம சம்பவங்களை விவரித்தார். அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தார். கிளாடிஸ் அயல்வாடிற்கு ஊழியம் என்பது ஒரு வேலை அல்ல, அது கிறிஸ்துவின் அன்பை வாழ்ந்து காட்டும் வாழ்க்கை. ஆண்டுகள் கடந்தன, வயதும் அதிகரித்தது. முன்பு போல் அவருடைய உடல் வலிமையாக இல்லை.
நோய்கள் வந்தாலும் உடல் பலவீனப்பட்டாலும் அவருடைய விசுவாசம் மட்டும் ஒருபோதும் குறையவில்லை. ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசித்தார், ஜெபித்தார், மக்களுக்கு நம்பிக்கை அளித்தார். பல இளம் மிஷனரிகள் அவரை சந்திக்க வந்தனர். அவர்களுக்கு ஒரு எளிய கருத்தை அறிவுறுத்தினார்: தேவனை விசுவாசியுங்கள், மக்களை நேசியுங்கள். அவருடைய வாழ்க்கையும் அதைத்தான் நிரூபித்தது. ஒரு காலத்தில் பள்ளி படிப்பை முடிக்காத வேலைக்கார பெண், மிஷனரி தேர்வில் தோல்வியடைந்த பெண், ஒரு வழி பயணச்சீட்டுடன் சீனாவுக்கு புறப்பட்ட பெண், இன்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக திகழ்ந்தார். தனது முதுமையிலும் அதே அன்போடு குழந்தைகளின் நடுவே வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு உண்மையை மீண்டும் மீண்டும் உலகிற்கு அறிவித்தது: தேவன் தகுதியானவர்களை மட்டும் அழைப்பதில்லை, வாஞ்சையுள்ளவர்களையும் அழைத்து தகுதியுள்ளவர்களாக்குகிறார். பல தசாப்தங்களாக நீண்ட அவருடைய ஊழியம் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியது. பல ஆண்டுகள் சீனாவிலும் பின்னர் தைவானிலும் அமைதியாக ஊழியம் செய்து கொண்டிருந்த கிளாடிஸ் அயல்வார்ட் தன்னை பற்றி உலகம் பேச வேண்டுமென்று ஒருபோதும் விரும்பவில்லை. தேவன் என்னை அழைத்த இடத்தில் அவர் விரும்பிய மக்களுக்கு அன்புடன் சேவை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கமாயிருந்தது. ஆனால் தேவன் அவர் மூலமாக செய்த செயல்களை உலகத்திடமிருந்து மறைத்து வைக்க முடியவில்லை. குறிப்பாக 100க்கு மேற்பட்ட அனாதை குழந்தைகளை போரின் நடுவே உயிருடன் காப்பாற்றிய அந்த அற்புதமான மீட்பு பயணம் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்தது. போருக்கு பிறகு பல வெளிநாட்டு செய்தியாளர்கள் சீனாவில் நடந்த உண்மை சம்பவங்களை தேடி ஆராய ஆரம்பித்தனர். அப்போது மீண்டும் மீண்டும் ஒரு பெயர் அவர்களுடைய காதுகளில் விழுந்தது: கிளாடிஸ் அயல்வார்ட். சீன மக்களின் அன்பை பெற்ற வெளிநாட்டு பெண் கிளாடிஸ் அயல்வார்ட் என்ற செய்தி இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளுக்கும் பரவியது. பல கிறிஸ்தவ அமைப்புகள், திருச்சபைகள், மிஷனரி நிறுவனங்கள் கிளாடிஸை பற்றி மக்களிடம் சொல்ல ஆரம்பித்தன. பல செய்தித்தாள்கள் அவரது வாழ்க்கையை பற்றி சிறப்பு கட்டுரைகள் வெளியிட்டன. சிறிய உருவம், ஆனால் அசைக்க முடியாத விசுவாசம், போரின் நடுவே அனாதை குழந்தைகளின் தாயான மிஷனரி, ஒரு பெண் செய்த அசாதாரண மீட்பு பணி போன்ற தலைப்புகள் உலகம் முழுவதும் வாசிக்கப்பட்டன. ஆனால் இந்த பாராட்டுகள் எல்லாம் கிளாடிஸின் தலைக்கு ஏறவில்லை. பாராட்டுபவர்களுக்கு அவர் சொல்லும் ஒரே பதில்: தேவன் இல்லை என்றால் என்னால் எதையும் செய்ய முடியாது. அவரது வாழ்க்கை பற்றிய செய்திகள் பரவிய போது இந்த அற்புதமான சாட்சியை உலகம் அறிய வேண்டாமா என்ற கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கான பதிலாக ஒரு முக்கியமான புத்தகம் வெளிவந்தது. 1957ஆம் ஆண்டு எழுத்தாளர் ஆலன் பர்கஸ் கிளாடிஸ் அயல்வார்டின் வாழ்க்கையை விரிவாக ஆராய்ந்து த ஸ்மால் உமன் என்ற நூலை வெளியிட்டார். அந்த புத்தகத்தின் தலைப்பே மிகவும் பொருத்தமானது. ஆம், கிளாடிஸ் உடலளவில் சிறியவர், ஆனால் விசுவாசத்தில் ஒரு மாபெரும் பெண். புத்தகம் வெளிவந்ததும் ஆயிரக்கணக்கான மக்கள் அதை வாசித்தனர். பிறகு அது லட்சக்கணக்கான வாசகர்களை சென்றடைந்தது. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ குடும்பங்களில், வாலிபர் கூட்டங்களில், மிஷனரி பயிற்சி மையங்களில் அந்த நூல் ஒரு ஊக்க புத்தகமாக மாறியது. பல இளைஞர்கள் அந்த புத்தகத்தை வாசித்த பிறகு தங்களுடைய வாழ்க்கையையும் தேவனுடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்கள். கிளாடிஸின் வாழ்க்கை இப்போது புத்தக பக்கங்களை தாண்டி மக்களின் இதயங்களுக்குள் நுழைந்து விட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரது வாழ்க்கை திரைப்படமாகவும் உருவாக்கப்பட்டது. 1958ஆம் ஆண்டு த இன் ஆஃப் த சிக்ஸ்த் ஹாப்பினஸ் என்ற திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியிடப்பட்டது. பிரபல நடிகை இன்கிரிட் பர்க்மன் கிளாடிஸ் அயல்வார்ட் கதாபாத்திரத்தில் நடித்தார். திரைப்படம் வெளியானவுடன் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது. கோடிக்கணக்கான மக்கள் முதன்முறையாக கிளாடிஸ் அயல்வார்டின் பெயரை கேட்டார்கள். அவரது தியாகம், துணிச்சல், விசுவாசம் ஆகியவை திரைப்படத்தின் மூலம் பலரது மனதையும் கவர்ந்தன. கிளாடிஸின் பெயர் உலகம் முழுவதும் இன்னும் அதிகமாக பரவியது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
திரைப்படம் ஒரு வரலாற்று ஆவணப்படம் அல்ல. ஒரு திரைப்படத்தின் நோக்கம் கதையை சுவாரஸ்யமாக கூறுவதாகும். அதனால் சில நிகழ்வுகள் மாற்றப்பட்டன, சில கதாபாத்திரங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டன, சில உரையாடல்கள் கற்பனையாக உருவாக்கப்பட்டன, சில காலவரிசைகள் எளிமைப்படுத்தப்பட்டன. எனவே திரைப்படத்தில் காணப்படும் ஒவ்வொரு காட்சியும் வரலாற்று உண்மையை அப்படியே பிரதிபலிப்பதில்லை. இந்த மாற்றங்கள் காரணமாக கிளாடிஸ் அயல்வாடும் திரைப்படத்தின் சில பகுதிகளை பற்றி முழுமையாக திருப்தி அடையவில்லை. கிளாடிஸின் வாழ்க்கையை அறிய விரும்புபவர்கள் திரைப்படத்தோடு சேர்த்து அவரது வாழ்க்கை வரலாற்று நூல்களையும் நம்பகமான வரலாற்று ஆதாரங்களையும் படிப்பது மிகவும் முக்கியம். இந்த திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய நன்மை கிடைத்தது. உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் இப்படி ஒரு பெண் உண்மையிலேயே இருந்தாரா என்ற கேள்வியுடன் அந்த கேள்விக்கான பதிலை தேடி கிளாடிஸ் அயல்வாடின் வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை வாசித்தார்கள். பல மிஷனரி அமைப்புகள் கிளாடிஸின் வாழ்க்கையை பயிற்சி பாடமாக பயன்படுத்த ஆரம்பித்தன. பல வேதாகம கல்லூரிகளில் அவரது வாழ்க்கை எடுத்துக்காட்டாக கற்பிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை பள்ளிகளில் குழந்தைகளுக்கு அவரது கதைகள் சொல்லப்பட்டன. வாலிபர் கருத்தரங்குகளில் அவரது விசுவாசம் எடுத்துக்காட்டாக பேசப்பட்டது. இன்றும் உலகின் பல பகுதிகளில் மிஷனரி ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கும் இளைஞர்களுக்கு கிளாடிஸ் அயல்வாடின் வாழ்க்கை ஒரு உயிருள்ள ஊக்கமாக இருக்கிறது. 1970 ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தைவானில் அமைதியாக தனது இறுதி மூச்சை விட்டார் கிளாடிஸ் அயல்வாட். பூமியில் அவரது பயணம் முடிந்தது. ஒரு மனிதனின் வாழ்க்கை அவர் இறந்த நாளில் முடிவடையலாம். ஆனால் தேவனுக்காக அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் தாக்கம் தலைமுறைகள் கடந்தும் தொடர்கிறது. உண்மையில் கிளாடிஸ் அயல்வாடின் வாழ்க்கையின் மிகப்பெரிய தாக்கம் அவர் மறைந்த பிறகுதான் அதிகமாக பரவியது. உலகம் முழுவதும் எண்ணற்ற மக்களின் இதயங்களில் அவர் இன்னும் வாழ்கிறார். ஏனெனில் கிளாடிஸ் அயல்வாடின் வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை வரலாறு அல்ல. அது தேவனுடைய அழைப்புக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கையின் சாட்சி. கிளாடிஸின் வாழ்க்கை நமக்கு சில மகத்தான பாடங்களை கற்றுத்தருகிறது. முதலாவது, கீழ்ப்படிதல். கிளாடிஸ் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் மனிதர்கள் முடியாது என்று சொன்னதை தேவன் நமது வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டுவார். இரண்டாவது, தைரியம். கிளாடிஸ் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாயிருந்தார். தேவனை நம்பி வாழ்பவர்களுக்கு பயம் ஒரு தடையில்லை என்பதை இது உணர்த்துகிறது. மூன்றாவதாக, விசுவாசம். எந்த சூழலிலும் தேவன் நம்மோடு பயணிக்கிறார் என்பதை நாம் நம்பி பயணிக்க வேண்டும் என்பதை இது கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக, விடாமுயற்சி. மிஷனரி தேர்வில் தோல்வி, போதிய பொருளாதார வசதி இல்லை, கடினமான பயணம், யுத்தம், பசி, உடல் சோர்வு, அரசியல் மாற்றங்கள் எதுவும் கிளாடிஸின் பயணத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர் தனது இறுதி மூச்சு வரை தேவனுடைய அழைப்பில் நிலைத்திருந்தார். நாமும் எந்த சூழலிலும் கர்த்தரையும் அவருடைய சேவையையும் விட்டு விலகாமல் இயேசுவுக்காக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை இது நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்தால் சாதாரண மனிதர்களாகிய நம்மையும் அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் பயன்படுத்துவார். கிளாடிஸ் அயல்வாடின் வாழ்க்கையை ஒரு கதையாக கேட்டு முடித்து விடாதீர்கள். இது ஒரு பெண்ணின் வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, தேவன் இன்றும் செயல்படுகிறார் என்பதற்கான சாட்சி இது. அவர் மீண்டும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஊழிய பக்கத்தில் எழுதப்பட வேண்டிய அடுத்த சாட்சி யார்? கிளாடிஸ் அயல்வாடின் வாழ்க்கை பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றவர்களும் பயன்பெற வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்களை தொட்ட பகுதியை கமெண்டில் குறிப்பிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற தேவ மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.